மீஞ்சூரில் 1999 per ஸ்கொயர் ஃபீட்டுக்கு தனியவேலன் எஸ்டேட்ஸ் 24ஆம் தேதி ஒரு பெரிய சைட் லான்ச் பண்ணுறாங்க. லான்ச்சிங் ஆஃபராக ஒரு கோல்ட் காயின் ஃப்ரீயாக தராங்க. பட்டா, ஈசி, ரிஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே ஃப்ரீ. ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நண்பர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு அமரன் 320 கோடி தாண்டி இருக்கு. ஏறக்குறைய சூப்பர் ஸ்டாருடைய ரசிகனா அப்படின்ற இடத்துல அமரனை கொண்டு வந்து வச்சுட்டாங்க. தமிழ்நாட்டில் கோட்டினுடைய கலெக்ஷன் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. அது காரணம் என்னன்னா, இங்கே ஒரு 5 நாள் வந்து ஏறக்குறைய 16-17 மாவட்டங்களில் ரெட் ஃப்ளாகு, ஆரஞ்சு ஃப்ளாகு அது இதுன்னு புயல் சின்னம் அறிவிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 5 நாள் கலெக்ஷன்றது ஏறக்குறைய ஒரு 100 கோடி கலெக்ஷனை வந்து கோட் விட்டுருச்சு. அது வேற கதை. இருந்தாலுமே படம் வந்து ஓவராலாக 468.5 கோடி கலெக்ஷன் பண்ணி ஒரு மாதிரியாக ஒரு 2024 அவர் தான் நம்பர் 1 அப்படின்ற மாதிரி ப்ரூவ் பண்ணிட்டாரு. பட் ஆனால் இந்த வருடம் ஒரு புதுமையான ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்னென்னா, யூஸ்வலாக எப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் அவருக்கு கலெக்ஷன் ஓரளவுக்கு எப்பவும் ஓஹோன்னு இருக்கும். அது இல்லாமல் வேறு ஸ்டேட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, வேறு கண்ட்ரிஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, யூஸ்வலாக நம்பர் 1 அப்படின்னா யாருன்னா, ஹேண்ட்ஸ் டவுன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் எல்லா வருடங்களும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இந்த வருடம் குறிப்பாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தனுடைய அடுத்த டியர் ஆக்டர்ஸ், அவருக்கு அடுத்த அந்த ஆக்டர்ஸ், ஒரு விஜயோ ஒரு சூர்யா கங்குவா வந்திருக்கு, விஜய் கோட் வந்திருக்கு, அவங்க கூட இல்லை. ஆனால் அதற்கு அடுத்த செட்டில் வந்த சிவகார்த்திகேயன் அவர்கள் வந்து தமிழ்நாட்டை தவிர வேற எல்லா ஸ்டேட்லேயும் வந்து வேட்டையனுக்கு டஃப் கொடுத்துருக்கிறாரு. இது வந்து இதுவரைக்கும் நடக்காத ஒரு விஷயம். ஒரு எடுத்துக்காட்டுக்கு கேரளாவில் வேட்டையன் தான் நம்பர் 1னா, இன்னொரு ஸ்டேட்டில் அமரன் தான் நம்பர் 1. ஸ்ரீலங்கா, இப்போ மலேசியாவில் வேட்டையன் தான் நம்பர் 1னா, ஸ்ரீலங்காவில் அமரன் தான் நம்பர் 1. அப்படி நெக் டு நெக் சூப்பர் ஸ்டார் கூட சூப்பர் ஸ்டாருடைய ரசிகன் விளையாண்டுருக்காரு. இது வந்து சிவகார்த்திகனுடைய கரியரில் மிகப்பெரிய வளர்ச்சி. அதுவும் 25 படங்கள் கூட பண்ணாமல் இருக்கிற ஒரு சூழ்நிலையில் இப்படியான ஒரு வளர்ச்சி, ஒரு பேன் இண்டியன் ஹிட்டை வந்து சூப்பர் ஸ்டார் கொடுக்க முடியுமா, ஒரு சிவகார்த்திகேயன் அவர்கள் கொடுக்க முடியுமா அப்படின்னா கொடுக்க முடியும்னு காமிச்சிட்டாரு. கண்டென்ட் வைஸில் எல்லாரையுமே வந்து காலி பண்ணிட்டாரு. அதுதான் உண்மை. அதே நேரத்தில் எமோஷனல் கனெக்ட் கொடுத்துட்டாரு. ஒரு வேற ஸ்டேட்டில் அந்தந்த மொழி பேசுகிறவங்க, அதாவது வேற ஸ்டேட்டில் உள்ள தமிழர்கள் படம் பார்க்குறது வேற, ஒரு தெலுங்கர்கள் ஒரு தெலுங்கு மொழியில் படத்தை பார்த்துட்டு படம் சூப்பராக இருக்குது, அமரன் மாதிரி ஒரு படம் பார்த்ததே இல்லைன்னு சொல்கிறதா இருக்கட்டும். அங்கே உள்ள அன்றைக்கெலாம் ஆந்திராவில் உள்ள ஒரு சின்ன பையன் தெலுங்கில் சொல்கிறான், அமரன் படத்தை பார்த்துட்டு நான் வந்து மிலிட்ரியில் போய் சேர போகிறேன் அப்படின்றான். அதெல்லாம் வந்து அந்த ஹீரோயிசம் கனெக்ட் இருக்கணும். ரெண்டாவது ஒரு நடிகனையும் அந்த மிலிட்ரிக்காரன்றது இல்லாமல் அந்த மிலிட்ரிக்காரனா அந்த நடிகன் வாழ்ந்திருக்கா, இந்த நடிகனை மாதிரி நம்ம ஆணுன்ற அந்த கனெக்ட் இருக்கணும். அதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டம். இப்போ உள்ள நடிகர்களுக்கெல்லாம் அது தமிழ்நாட்டை தவிர வேறு யாருக்கும் கிடையாது. அது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு நிறையவே இருக்கும். அதற்கு அடுத்தது அவருடைய ரசிகருக்கும் இருக்குன்றது வந்து ரொம்ப பெரிய விஷயம். சாதிச்சிட்டாரு இந்த வருஷம். ஏறக்குறைய 320 கோடி கலெக்ஷன்றது பெரிய கலெக்ஷன். இன்னும் சொல்லப்போனால் உச்சத்தில் இருக்குன்னு விஜய் கிளைம் பண்ணார் இல்லையா, அந்த உச்சத்தில் இருக்கிற விஜய் பார்த்தீங்க அப்படின்னா போன வருஷம் தான் 2023 தான் 300 கோடியை முதல்ல நெருங்கினார். எப்போ கிட்டத்தட்ட 30 வருட கரியரில் 50 வயசில் கிட்டத்தட்ட 70 படம் நெருங்கும் பொழுது தான் 300 கோடி கலெக்ஷனை வாரிசுன்ற படத்தில் 2023 பார்த்தார் முதல் தடவை. இவர் 25 படம் கூட நடிக்காமல் இப்பயே ஏறக்குறைய 15 வருடங்கள் கூட இல்லாமல் இப்பயே 320 கோடி, அதாவது விஜயனுடைய கலெக்ஷனை தாண்டிட்டாரு அப்படின்றது யாரு உச்சம்ன்றத ப்ரூவ் பண்ணிட்டாரு சிவகார்த்திகேயன் அவர்கள். இன்னொன்று அதை விட அசர வைக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, இதைத்தான் சொல்லணும்னு நினைச்சேன், இதுதான் வந்து இன்னைக்கு ரிவீல் பண்ண நினைச்சது. என்னன்னா, RKFI இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணாங்க அமரன். இன்னைக்கு விக்ரமுக்கு அடுத்து அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஹிட்னா அது அமரன் தான். ஸோ RKFI என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா, ஒரு பெரிய சக்ஸஸ் மீட் பிளான் பண்ண போகிறதாகவும், அந்த சக்சஸ் மீட்ல ஸ்டாலின் அவர்கள் உட்கார போறதாகவும், ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலினும் குடும்ப சகிதமாக இன்னும் 10-15 அமைச்சர்களோட உட்கார போறதாகவும் ஒரு தகவல் கசியுது. இது உண்மையா பொய்யான்னு தெரியல, பட் கிடைத்த தகவல், நம்பத்தகுந்த தகவல். இது நடந்ததுன்னா ஏறக்குறைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு அடுத்தது ஒரு அரசியல்வாதி, ஒரு சிட்டிங் சிஎம் வந்து ஒரு படத்தை பத்தி பெருமையா பேசுற 2வது நடிகர் யாராக இருப்பார் என்றால் அது சிவகார்த்திகேயனாகத்தான் இருக்க முடியும். ஏன்னா இப்போ நீங்கள் சிவாஜி, எத்தனையோ படங்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு எத்தனையோ படங்கள் வந்து படத்தை பார்த்துட்டு ரிவ்யூலாம் சொல்லுவாங்க. வெளில வந்து படத்தை பார்த்துட்டு நல்லா இருந்தது, அது இருந்தது, இது இருந்தது. சிவாஜிக்கெல்லாம் மேடையில் உட்காந்துருப்பாரு கலைஞர் அவர்கள், மேடையில் உட்காந்து சிவாஜிக்கு வாழ்த்து பாடல் வாசிப்பார் கலைஞர் அவர்கள். ஸோ அப்படிலாம் இருந்திருக்கு. அது வந்து ஒரு விஜய்க்கு நடந்திருக்கா அப்படின்னா நடக்கல, ஒரு சூர்யாவுக்கு நடந்திருக்கா அப்படின்னா நடக்கல, வேற எந்த நடிகர்களுக்கும் நடக்கல. ஆனால் அது சிவகார்த்திகேயனுக்கு நடந்தால் அது வந்து மிகப்பெரிய விஷயமா மாறியும். சிவகார்த்திகேயனுடைய ரீச் வந்து அசுர ரீச் இருக்கும். ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையை படைத்தவராக சிவகார்த்திகேயன் மாறி விடுவார்.
அந்த ஒரு சக்சஸ் மீட்ல சிஎம் உட்காந்து அந்த படத்தை வந்து என்டாஸ் பண்றதுன்றது எவனுக்குமே நடக்காத ஒரு மிகப்பெரிய விஷயம். இன்னும் சொல்ல போனா ஒரு வேற ஸ்டேட்ல உள்ள நடிகர்களுக்கும் வந்து அது ஒரு பெரிய சிம்ம சொப்பனமாக. இப்போ எப்படின்னா ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன்ல ஒரு சிஎம் அவார்டு கொடுக்கும்போது அந்த படத்தை பத்தி பேசுவார். ஆனா அந்த படத்தினுடைய வெற்றி கொண்டாட்டத்தில் ஒரு சிஎம் இருக்கிறதுலாம் வந்து புதுசு. அது ரெண்டாவதாக நடக்க போகிறது ஏறக்குறைய சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு தான். இது நடந்ததுன்னா பார்ப்போம், ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட். ரெண்டாவது இன்னைக்கு நம்ம பேச போகிறது விஜய் சேதுபதி படம் வந்து மகாராஜா நல்ல படம் தான், சூப்பரான படம் தான். ஆனால் அந்த படம் சைனாவில் கிட்டத்தட்ட 40,000 ஸ்க்ரீனில் ரிலீஸ் ஆகுது. சைனா மக்களே அழுது பார்க்குறாங்க அப்படின்றதெல்லாம் வந்து யோசிக்கணும், இதுக்கு பின்னாடி என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு. ஜெகதீஷ் பழனிசாமி அப்படின்னு சொல்லி அந்த படத்தினுடைய ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர்ஸ். அவர் யாருன்னா அந்த ரவுட் அப்படின்னு ஒரு கம்பெனி வச்சிருக்கிறார், அதுதான் மார்க்கெட்டிங் கம்பெனி. அந்த கம்பெனி தான் விஜயை கிட்டத்தட்ட 2018 காலகட்டத்திலேருந்து நினைக்கிறேன், என்னுடைய நினைவு சரியாக இருந்தால் இந்த மெர்சலுக்கு அப்புறம் மெர்சல்லேருந்தே அவங்க தான் கிட்டத்தட்ட விஜய்க்கான மார்க்கெட்டிங், விஜய்க்கான திட்டங்கள் எல்லாம் வகுக்கிறது, விஜய்க்கு எந்தெந்த ஃபேன்ஸ் எப்படி என்னென்ன, எத்தனை வாட்ஸ்அப் அக்கௌண்ட்ஸ் வச்சிருக்கணும், எத்தனை ஃபேஸ்புக் அக்கௌண்ட்ஸ், எத்தனை ஜிமெயில் அக்கௌண்ட்ஸ் வைக்கணும்னு ஒருத்தருக்கு 10 மினிமம் வைக்கணும் அப்படின்னு டார்கெட்ஸ் கொடுக்குறதா இருக்கட்டும். அவங்களுக்கான அந்த அமௌண்ட் 15 ரூபா கொடுக்குறாங்க போல இருக்கு, ஒரு போஸ்ட்டுக்கு 15 ரூபா கொடுக்குறாங்க. எப்படி இந்த இவங்களை நம்ம இந்த 2 ரூபா இவங்க யாரு மோடியினுடைய ஆதரவாளர்கள் 2 ரூபாயோ 1 ரூபாயோ வாங்குறாங்க, அதே மாதிரி 200 ரூபா ஊப்பியும் போமோ அதே மாதிரி 15 ரூபா இவங்க தம்பிகள், யாரு தாவே கலைஞருடைய தம்பிகள் 15 ரூபா தம்பிகள்னு சொல்லலாம். அப்படிலாம் 15 ரூபா அணில்கள்னு சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம சொல்லலாம். 15 ரூபா கொடுக்கறது வைக்கிறது, அந்த செலவுகளை, அந்த ப்ரமோஷனுக்கான செலவுகளை பார்த்துக்கிறது வைக்கிறதுலாம் கிட்டத்தட்ட ரவுட் அப்படின்ற கம்பெனி தான் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ரவுட்ன்ற கம்பெனி எப்படி விஜயை ப்ரமோட் பண்ணி ஒண்ணுமில்லாத விஜய் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவரே உச்சம்னு சொல்ல வச்சு உச்சம்ன்ற ஒரு இடத்துக்கு கொண்டு வந்திருக்காங்களோ, அப்படிதான் பார்த்தீங்கன்னா ஒண்ணுமில்லாத இந்த மகாராஜா படம். மகாராஜா நல்ல படம் தான், ஆனா உலகம் முழுக்க மிச்ச அளவு இந்த படத்துலாம் ஒண்ணுமே கிடையாது. நீங்க ஒரு தடவை அந்த படத்தை சர்வே பண்ண முடியும், 2வது தடவை சர்வே பண்ண முடியாது. ஸோ ரிப்பீட் வேல்யூ இல்லாத ஒரு படத்தை, இப்போ தங்கல் வந்து இங்க 600 கோடி தான் பண்ணுச்சு, 1400 கோடி சைனால பண்ணுச்சு அப்படின்னா தங்களுக்கு ரிப்பீட் வாட்ச் உண்டு. அந்த கிளைமேக்ஸே 10 தடவை உட்காந்து பார்க்கலாம், நம்மளும் உட்காந்து அழலாம். அதே மாதிரி ஒரு பாகுபலிக்கு 10 ரிப்பீட் ஆச்சு, 10 தடவை பார்க்கலாம். பாகுபலி எத்தனையோ சீன்ஸ், இன்னைக்கும் ராஜமாதா சீன்ஸ் எடுத்தாலும் சரி, இந்த கழுத்து இருக்கிற சீன்ஸ் எடுத்தாலும் 10 சீனை 10 தடவை வேணாலும் உட்காந்து பார்க்கலாம். அதுக்கெல்லாம் ரிப்பீட் வேல்யூ உண்டு. 1800 கோடி கலெக்ட் பண்ணிங்கன்னா அதெல்லாம் காரணம். மகாராஜாவுக்கு ரிப்பீட் வேல்யூலாம் கிடையவே கிடையாது. அதனால வந்து எப்படா அந்த படத்தை இவ்வளவு தூரம் புஷ் பண்ணிட்டு இருக்காங்க, இப்படி ப்ரமோட் பண்றாங்களே, சைனாக்காரன் பார்த்துட்டு அப்படி ஏதோ பேய் படம் பார்த்துட்டு பயப்படுற மாதிரி பயப்படுறான். அப்படிலாம் அது ஒண்ணுமே கிடையாது. அப்படி பயப்படுறான், ஒரு சைடில் அழுகுறானுங்க வைக்கிறானுங்க, அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. படத்தை எப்படா அப்படிலாம் நடக்குதுன்னு பார்க்கும் பொழுது இந்த படத்தினுடைய ப்ரொடியூசர் அந்த ரவுட் கம்பெனியினுடைய ஓனர் ஜெகதீஷ் பழனிசாமி, விஜயனுடைய அட்மினா, விஜயனுடைய ஃபேஸ்புக் அக்கௌண்ட் இன்னைக்கு இருக்கு இல்லையா, அதை வச்சு நடத்திக்கிட்டு இருந்தவர். அதில் இந்த ஆக்ட்ரஸுடைய படங்கள்லாம் போட்டு லைக்ஸ் எல்லாம் வாங்கி வச்சு, ஃபாலோவர்ஸ் எல்லாம் வாங்கி வச்சதுக்கப்புறம் தான் விஜய் அந்த அக்கௌண்ட்டை அமௌண்ட் கொடுத்து வாங்கினாருன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படியான ஒரு நபர் தான் வந்து இந்த மகாராஜான்றதுனால தான் அந்த மகாராஜா ஊதி ஏதோ ராட்சச பலூன் அளவுக்கு பெருசாகிட்டு இருக்காங்க. அது என்னைக்கு உடைய போகுது இல்லை, உடைய அன்னைக்கு உடையும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது இல்லாமல் விஜய் சேதுபதி வந்து மகாராஜாவினுடைய வெற்றியை தலைக்கு கொண்டு போயிட்டாரு. என்னைக்குமே வந்து தன்னுடைய வெற்றியை தலைக்கு கொண்டு போகாத ஒரு நடிகர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அதுக்கு அடுத்து நான் வச்சு பார்க்கறது யாருன்னா விஜய் சேதுபதி தான். அந்த விஜய் சேதுபதி இந்த படத்தினுடைய வெற்றியை தலைக்கு மேலே வச்சு கொண்டு போயிட்டாரு. இனிமேல் நான் எனக்கு ஓசிக்கு படம் நடிச்சு கொடுக்க மாட்டேன், நட்புக்காகலாம் படம் நடிச்சு கொடுக்க மாட்டேன், நான் வந்து இந்த மாதிரி நட்புக்காக படம் நடிச்சு கொடுத்தா நான் அழிஞ்சு இந்த மாதிரி ஆகிட்டேன், இனிமேல் வந்து நான் எல்லாத்துக்கும் நல்ல படங்கள் தான் சூஸ் பண்ணி நடிப்பேன், நான் காசு கரெக்டாக நல்லா அமௌண்ட் பெருசாக எஃப்டியாக வாங்கிட்டு தான் நடிப்பேன் அப்படி அப்படின்ற அளவுக்கு விஜய் சேதுபதி பேசியிருக்காரு போல இருக்கு. ஒன்றும் இல்லை, இதே நண்பர்கள் தான் அவர் தூக்கி வந்து பிசான்ற ஒரு படத்தை நடிக்க வச்சு, எத்தனையோ படங்கள் நடிக்க வச்சு இன்னைக்கு விஜய் சேதுபதி யாருன்னு நமக்கு காமிச்சு கொடுத்தது அவருடைய நண்பர்கள் தான். இன்னைக்கு ஒரு நல்ல படம் இன்னைக்கு ஊர் பூரா ஓடுது அப்படின்னு உடனே அந்த நண்பர்கள்லாம் வேண்டாம், இனிமேல் நான் எவனுக்கு ஓசியில் படம் அவர் நடிச்சாரு வச்சாரு எல்லாம் ஓகே ரைட்டு இல்லைங்களா, அதுக்காக இனிமேல் நான் எவ்வளோ நடிக்கவே மாட்டேன், அவங்களாம் சேர்ந்து கெடுத்துட்டாங்கன்னு சொல்கிற வசனம் வந்து ரொம்ப தவறான வசனமா விஜய் சேதுபதி எதிர்பார்க்கல. இது ஒரு ட்விஸ்ட்டு. மூன்றாவது குட் பேட் அக்லி. வழக்கம் போல் குட் பேட் அக்லி ஒரு ட்விஸ்ட்டை சந்திச்சிருக்கு. குட் பேட் அக்லியில் எப்படின்னா டிஎஸ்பி மாறிட்டாரு வச்சுட்டாரு அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியும். அது வந்து புது விஷயமே இல்லை, எல்லாரும் பேசிட்டாங்க வச்சுட்டாங்க. டிஎஸ்பி ஏன் மாறினாருன்னு தெரியும். இப்போ ஜிவி வந்து ஒரு டிமாண்ட் வைக்கிறாராம், என்னென்னா படத்துக்கு 30 + 15 45 நாட்கள் டைம் வேணும் அப்படின்னு கேட்டாராம். ஸோ 45 நாட்கள் டைம் கேட்டார் அப்படின்னா படத்தை பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணுறதுக்கு 1% தான் வாய்ப்பு இருக்காங்க. மைத்ரி மூவி மேக்கர்ஸ் வந்து டிஎஸ்பி மேலே இருக்கிற அந்த ஒரு கோபத்தினால படத்தை அவர்கிட்டருந்து பிடுங்கி ஜிவி பிரகாஷ்ட கொடுத்துட்டாருன்றது ஒரு நல்ல வாஸ்தவமான விஷயம்தான், நல்ல விஷயமும் கூட. கங்குவால டிஎஸ்பியினுடைய இசையில் வெறுத்து போன மக்களுக்கு மீண்டும் ஒரு குட் பேட் அக்லியில் டிஎஸ்பி வேண்டான்னு தான் எல்லாரும் நினச்சாங்க. அது ஜிவி கையில் போனது வந்து ஒரு நல்ல விஷயம்தான். ஏன்னா கிரீடம்ன்ற ஒரு மேஜிக்கை உருவாக்குனார் ஜிவி. ஏறக்குறைய 17 வருடங்கள் கழித்து
மறுபடியும் பண்ண போறான்றது ஒரு சந்தோஷம் தான். ஆனா இதனால தல அஜித்துக்கும் ஒரு பிரச்சனை என்னன்னா, தல அஜித் வந்து எப்படி வந்து விக்னேஷ் சிவன் கதை கேட்டு விக்னேஷ் சிவனை வேண்டான்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி தல அஜித் மேல எப்படி ஒரு களங்கத்தை கற்பிச்சாங்களோ, ஆனா விக்னேஷ் சிவனை வேண்டாம்னு சொன்னது யாருன்னா அந்த ப்ரொடக்ஷன் நிறுவனம். அந்த ப்ரொடக்ஷன் நிறுவனம் விக்னேஷ் சிவனோட டிமாண்டுகள் சரியில்லாதனால, கதையும் அவங்களுக்கு பெரிய அளவில் ஈடுபாடு இல்லாதனால தான் என்ன பண்ணிட்டாங்க, எனக்கு நீங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி விக்னேஷ் சிவன் அனுப்பிட்டாங்க. ஆனா சோசியல் மீடியாவில் செய்திகள் எப்படி பரப்ப விட்டாங்க அப்படின்னா அஜித் வேணான்ட்டாருன்னு பரப்ப விட்டாங்க. அதே மாதிரி டிஎஸ்பி இந்த படத்தில் கொண்டு வந்தது காரணம் அஜித் தான். அஜித் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு ஹைதராபாத்தில் ஒரு டிரான்சிட்ல ஒரு ஃப்ளைட் டிரான்சிட்ல இருக்கும்பொழுது டிஎஸ்பி சந்திக்கிறாரு. சந்திச்சு நம்ம படம் பண்ணி ரொம்ப நாளாவது, ஏற்கனவே 10 வருடங்களாவது, கடைசியை வீரம் பண்ணோம், வீரம் மிகப்பெரிய வெற்றி, ஸோ அந்த மாதிரி இந்த படத்தை நீங்கள் பண்ணி கொடுங்க, ஆதிக் தான் படத்தினோட டேரக்டர்னு டிஎஸ்பியை கமிட் பண்ண வச்சது அஜித் தான். இன்னைக்கு ப்ரொடக்ஷன் கம்பெனி வேண்டாம் அப்படின்னு சொல்லவும் அஜித்தால ஒன்றும் சொல்ல முடியல. அஜித் வேணாம், சரி ரைட்டு, ப்ரொடக்ஷன் கம்பெனி தானே என்றைக்குமே நமக்கு ஓனர், அப்படி தானே, அப்படி இருக்கிறவங்க தான் நல்ல நடிகர் அப்படின்னு சொல்லி அதுதானே ஒரு இங்கிதம் இல்லையா. அதனால ப்ரொடக்ஷன் கம்பெனி என்ன சொல்லுதோ அதை நம்ம பண்ணி ஆகணும் அப்படின்றதுனால டிஎஸ்பி வெளியில் போகிறத வேற வழி இல்லாமல் அஜித் பண்ண வேண்டியதாச்சு. இதுக்கும் காரணம் அஜித் தான். அஜித் மேலே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் டிஎஸ்பி போய் ஒருவேளை ஜிவி உள்ளே வந்ததுனால தான். ஆனால் ஜிவி உள்ளே வந்ததுனால கம்ப்ளீட் பேக்ரவுண்டை மாற்றணும்னு சொல்லி சொல்கிறாராம் ஜிவி. அது இல்லாமல் ஒரு சில பாடல்களை மட்டும் மாற்ற போகிறாங்க போல இருக்கு. இதற்கு எனக்கு 45 நாட்களாவது டைம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அப்படிங்கும் பொழுது படம் மறுபடியும் ஜனவரி 15, 14 அதாவது பொங்கலுக்கு வர்றதுக்கு 1% தான் வாய்ப்பு இருக்குன்றாங்க. அதை மீறினா பெருசாக லீவு இல்லை. இப்போ என்னென்னா ஜனவரி 26 பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை வருது. நமக்கு பிப்ரவரியில் பெருசாக லீவுகள் இல்லை. அதில் மார்ச்லேயும் பெருசாக, மார்ச் கடைசியிலே என்னவோ இது முஸ்லீம் பண்டிகை ஒன்று வருது. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது ஒரு பெரிய லாட்டாக ஒரு லீவ் இல்லை. ஸோ அது வந்து குட் பேட் அக்லிக்கு ஒரு பிரச்சனையை உண்டாக்குமா அப்படின்னா அஜித் ஃபேன்ஸ் அப்படிலாம் விட்டுற மாட்டாங்க. ஏன்னா அஜித் வந்து இந்த விஜய் மாதிரி பொங்கலுக்கு, தீபாவளிக்கு, அந்த போகிக்கு இப்படி படம் விட்டு ஜெயிச்சவர் கிடையாது. அஜித் வந்து என்றைக்குமே நாட்களை வைத்து இந்த லீவை கணக்கு பண்ணி அவர் பெரிய நடிகரானவர்ல. அவர் வந்து படம் இறங்கினாலே எப்படி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு ஒவ்வொரு படத்தையும் தீபாவளியும் பொங்கலுமா எங்களுடைய ரசிகரை நாங்கள் ஆக்குவோமோ, அதே மாதிரி ஒவ்வொரு படத்தையும் பொங்கலும் தீபாவளியுமா மாற்றி விட்டுருவாங்க. அவங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு அந்த மாஸ் யூஃபோரியாவை எப்படி கிரியேட் பண்ணுறதெல்லாம் தெரியும். ஸோ அதனால் அவங்க அதை பார்த்துக்குவாங்க. இருந்தாலும் மைத்ரி மூவி மேக்கர்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து எப்பயுமே வந்து ஒரு லார்ஜ் ரிலீஸ் வந்து ஐ பண்ணி இருக்கிறவங்க. அது அவங்க லார்ஜ் ரிலீஸ் இருந்தால் தான் வந்து அதை பிளான் பண்ணுவாங்க. ஸோ அவங்க என்ன டிசைட் பண்ண போகிறாங்க பொங்கலுக்கு இல்லைன்னா அப்படின்றதான் இங்கே மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. ஸோ எப்படி பார்த்தாலும் ஜான் 15 இல்லை அப்படின்னா ஜான் 26 ஞாயிற்றுக்கிழமைன்றதுனால ஒருவேளை ஜான் 26 விடுவாங்களா, அப்படி இல்லைன்னா பிப்ரவரிலாம் ரொம்ப ட்ரை மந்த்து. ஸோ அதெல்லாம் என்ன பண்ண போகிறாங்க, நேரடியாக படம் ஏப்ரலுக்கு போகுமா, அதுதான் இங்கே கேள்வியே. ஸோ ஏப்ரலுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளும் 99% இருக்கிறதாகவும் நேற்று சொன்னாங்க. உடஞ்சே போயிட்டேன். நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, என்ன எதுன்னு தெரியல. நன்றி, வணக்கம்.